மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச்னு பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாட்டுக்கு ஐபிஎல் மேட்ச். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இங்கிலீஷில் டேர்ம் 2 அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் த கிஃப்ட் அப்படின்ற அந்த யூனிட்டோட புக் பேக் தான் பார்க்க போகிறோம். த ரிச் மேன் டேஷ்ட் அட் தி பெகர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேஷ் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன போடலாம் அப்படின்ட்டு. ஸோ பணக்காரர் பெகரை பார்த்து என்ன பண்ணார்? திட்டுனாரு. இந்நேரம் நீங்கள் கரெக்டாக யோசிச்சிருப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். ஆமாம், திட்டுறதுக்கு இங்கிலீஷில் ஷவுட்டட். ஸோ அதனால ஷவுட்டட் அட் தி பெக்கர் தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அ மேன் இன் டேஷ் கிளாத் ஸ்டாப் நியர் ஹிம் அப்படின்னு இருக்கு. அ மேன் இன் அப்படின்னோடனே ஒரு மேன் அப்படின்றது ஓல்டு மேனாக இருந்தாலும் சரி இல்லை பெக்கர் அவங்க எல்லாருமே சேம் தான். ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி கிளாத்ஸ் வியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இதில் கேட்குறாங்க. ஷாபியான கிளாத். ஷாபினா கொஞ்சம் அழுக்கு துணியாக இருக்கும், அங்கங்கே கிழிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான துணியை தான் இந்த பிச்சைக்காரர் வியர் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் அதோட ஆன்சர் ஷாபி. மூணாவது பார்த்தீங்கன்னா த ஹட் வாஸ் வெரி டேஷ் அப்படின்னு. ஹட்டுனாலே ஹட்டுனா குடிசை. குடிசை என்ன பிரம்மாண்டமாக இருக்க போது? குட்டியாக தான் இருக்கும். அதனால ஸ்மால் தான் அதுக்குரிய ஆன்சர். ஓகே, கரெக்டாக நீங்களும் யோசிச்சிருப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். ஸோ நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும், நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நான் கவுண்ட் டவுன் சொல்லுவேன், அதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் சொல்லிடணும். ஓகே, கல்யாண் ஒர்க்டு இன் அ டேஷ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ கல்யாண் நீங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையோட கதாநாயகனே கல்யாண் தான். கதாநாயகன்னா அந்த பிச்சைக்காரருக்கு போய் ஹெல்ப் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்து தங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கதையை நீங்கள் இன்னும் கேட்கல அப்படின்னா என்னோடய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் அந்த இதில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த கதையை போய் மறக்காமல் கேட்டு வந்துருங்க. அது சூப்பரான கதை. நிறைய வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை லைட்டை தட்டிடுங்க. ஓகே ஓகே கல்யாண் ஒர்க் என்ன எங்கே வேலை பார்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்மளுக்கு விவசாயம் தான் முக்கியமான தொழிலாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் கல்யாண் வந்து பக்கத்தில் இருக்க ஃபார்மில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அப்படின்ட்டு இல்லை நியர்பை ஃபார்ம். த ஓல்டு மேன் ஹெல்ப்டு டேஷ் அண்ட் டேஷ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து கடைசி கிளைமேக்ஸ் ஆஃப் தி ஸ்டோரி வந்துட்டாங்க. அந்த ஓல்டு மேன் அதாவது பிச்சைக்காரர் இருக்கார்ல, இப்போ பணக்காரராக மாறிடுவார்ல அவரோட விஷயத்தை. ஸோ அவர் வந்து அவரை பற்றி வந்து அவங்க வர்ணிக்கிறப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏழைங்களுக்கும் தேவை உள்ளவங்களுக்கும் தான் நான் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இங்கே அதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புவர் அண்ட் நீடி அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ ஃபில்லிங் பிளான்ஸ் அஞ்சையுமே பக்காவாக பார்த்தாச்சு, புரிஞ்சாச்சு. இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஜாலியாக படிக்க போகிறோம். ஓகே, எப்படி நம்ம ரொம்ப சந்தோஷமாக படிக்க போகிறோம். படிக்கிற மாதிரியும் இருக்காது, விளையாண்ட மாதிரியும் இருக்காது. ஆனால் ரெண்டும் கலந்த ஒரு சூப்பரான எஃபெக்டே இந்த சேனல் உங்களுக்கு தரும். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே லைட்டாக தட்டிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறனால அவள் அனுப்பிவிட்டனால நான் சூப்பராக மார்க் எடுத்துட்டேன் அப்படின்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லுவாங்க. ஸோ அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் தேவைப்படுது இந்த இதுக்கு நீங்கள் போடுங்க, இல்லை நான் இந்த லெசனுக்கு நீங்கள் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எங்களோட வீடியோ எப்படி இருக்குது ஃபீட்பேக்கே சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் மேட்ச் தி ஃபாலோயிங் வரலாம். மேட்ச் த ஃபாலோயிங் பி வந்தாச்சு. சூப்பருங்க, பி வந்துட்டோம் நம்மளாம். ஓகே, மேட்ச்னு பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாட்டுக்கு ஐபிஎல் மேட்ச்சு, கிரிக்கெட் மேட்ச்சு, ஃபுட்பால் மேட்ச் அப்படிலாம் எடுத்துக்கிறாதீங்க. புக்கில் இருக்க மேட்ச்சு இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்ற மாதிரி எப்படி அந்த மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் என்னென்னு இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்டன் அப்படின்னு இருக்குது. கார்டன் பொறுத்த வரைக்கும் கார்டனை என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பி சைடில் இருக்குல்ல அதில் வந்து ஒத்து போகிற மாதிரி பார்க்கணும். கார்டன் குட்டியாக இருக்க வாய்ப்பில்லை, அதாவது வெரி ஸ்மாலாக இருக்க வாய்ப்பில்லை. கார்டன் ஹங்க்ரி அண்ட் டயர்டாக இருக்கும் வாய்ப்பில்லை. கார்டனுக்கு எப்படிங்க பசிக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். கார்டன் வெல் மெயின்டைன்டா அப்படின்னு கேட்கலாம். வெல் மெயின்டைன்னா ஆமாம் கார்டனை நல்லா பராமரித்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் டக்குன்னே ஆன்சர் முடிவு பண்ணிடக்கூடாது. மிச்சம் இருக்க எல்லா ஆப்ஷனையுமே நீங்கள் பார்க்கணும். கார்டன் ஈதன் பாட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஈதன் பாட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டி சாமா அந்த மாதிரி தான். ஸோ அடுத்து கார்டன் வேஸ்ட் ஃபுட்டு வாய்ப்பே இல்லை. கார்டனுக்கும் வேஸ்ட் ஃபுட்டுக்கும் ஈதன் பாட்டுக்கும் வாய்ப்பு இல்லை. ஹங்க்ரியாகவும் டயர்டாகவும் இருக்கவும் முடியாது, கார்டனு குட்டியாகவும் இருக்க முடியாது. ஸோ அதனால் இதுக்கு மேட்ச் ஆகுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டன்.
வித் வெல் மெயின்டைன்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர். செகண்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராஷ் கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ட்ராஷ் கேன் வெரி ஸ்மால் அப்படின்ட்டு இந்த கதையில் எதுவுமே வரல. ட்ராஷ் கேன் ஹங்க்ரி அண்ட் டயர்ட் அப்படின்னா ட்ராஷ் கேன் எப்படிங்க குப்பை தொட்டிக்கு பசியாமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல் மெயின்டைன்டு, ஏற்கனவே போயிடுச்சு, அதனால் அது இருக்க வாய்ப்பில்லை. எர்த் அண்ட் பாட்டுக்கு நான் என்ன சொன்னேன், சட்டி சாமான்கள் அந்த மாதிரி சொல்லினா ட்ராஷ் கேனுக்கும் சட்டி சாமானுக்கும் இந்த கதையில் சம்மந்தம் இல்லை. ஓகே, ஸோ கடைசி என்ன வருது, வேஸ்டட் ஃபுட். வேஸ்ட்டான ஃபுட்டெல்லாம் குப்பை தொட்டில் தான் கொட்டுவோம், அதுக்கு தான் ட்ராஷ் கேன். ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு மேன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க, வெரி ஸ்மால். ஓல்டு மேன் எப்படா குட்டியாக இருப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஹங்க்ரி அண்ட் டயர்ட். ஆமாம், ஓல்டு மேன் வயசானது. இந்த கதை பற்றி பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரரு, ஸோ அதனால் பசியாகவும் சோர்ந்தும் இருக்கார். ஸோ அதுக்கு இது ஆப்ட் ஆகுது. ஸோ அதனால் ஓல்டு மேன் பெஸ்ட், ஹங்க்ரி அண்ட் டயர்ட் அதுக்கு மேட்ச் ஆகிட்டாங்க. நாலாவது ஹட்டுனா முதலே ஃபில்லிங் தி பிளாங்க்ஸில் சொன்ன மாதிரியே குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வெரி ஸ்மால் போயிடுச்சு. மிச்சம் இருக்குது என்ன, க்ரூயல். இங்கிட்டு மிச்சம் இருக்குது ஈதன் பாட்டு. ஸோ க்ரூயல் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு கஞ்சி மாதிரி. ஸோ அதை வந்து சட்டி சாமான்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் இதுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ மேட்ச் தி ஃபாலோயிங்கை கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணி முடிச்சுட்டோங்க இந்த மேட்சை. இப்போ நம்ம வெற்றிகரமாக 80 அப்படின்ற அந்த பேஜில் உள்ள புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் லெஃப்ட் அவுட் ஆயிடுச்சு, அதாவது விட்டு போயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸோடு சந்திக்க வரேன். ஓகே, இப்போ பிரிவோம் அப்புறம் சந்திப்போம். எப்படி இப்போ பிரிவோம் அப்புறம் சந்திப்போம். பாய் பாய், டேக் கேர். அது வரை சந்தோஷமாக இருங்க.